ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயே அதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. சரி, சக்தி என்ன சொல்றான்? என் கதை வழக்கமான கதையா தான்க்கா போகுது. ஆனா முன்ன விட நான் ரொம்ப மோசமா போயிட்டேன். ஒரு தடவை அவர் சட்டையை பார்த்து பேசிட்டு இருந்தா பாருங்களேன். என் நேரம் அந்த சட்டை கூட அவர் மாதிரி என் கூட சண்டை போடுது. சரி, அதை விடுங்க. உங்க பிரச்சனை என்ன, அதை சொல்லுங்க. இது பாரு, அதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன்ல. மறைக்காதீங்கக்கா. நான் மட்டும் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஆனா நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்கல்ல. நான் தான் எதையுமே மறைக்கலன்னு சொல்றேன். சொல்லுனா? அக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். தேனக்கா அம்மா பேசினதை மனசுல வச்சுட்டு தானே நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்க. நானும் உங்களை 2 நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு சீமந்தம் செய்ய யார் இருக்கான்னு நைஸா குத்தி காட்டி பேசினாங்க. ஆமா, அதுக்கு தான் வெற்றி மாமா நல்லா கேட்டாராமே. தேன்மொழி அக்கா லேசா புலம்னது என் காதுல விழுந்துச்சு. அனு, அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல. அப்படியே உங்க முகம் வாட்டமா இருக்கு, அதுக்கு என்ன காரணம்? அது வயித்துல என்னோட புள்ள இருக்குல்ல, அதான். அப்படியெல்லாம் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பாக்காதீங்கக்கா. எனக்கு தெரியும். இந்த ஒரு தடவை அந்த அம்மா மன்னிச்சிடுவோம். அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது பேசிச்சு என்கிட்ட சொல்லுங்க. அத உண்டில்லன்னு பண்ணிடுறேன். சக்தி மேல இருக்கிற கோவத்தை அப்படியே திருப்பி ஓங்கி ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்கோங்க, 4 நாளைக்கு அதுக்கு இடுப்பு பிடிச்சுக்கும். அனு, இது பாரு, அவங்க வயசுல பெரியவங்க. வயசுல மட்டும்தான்க்கா பெருசு, மத்தபடி குணத்துல ரொம்ப சிறுசு. அனு, அன்னைக்கு ஏதோ வாய் தவறி 2 வார்த்தை சொல்லிட்டாங்க. அதுக்காக மனசுலயே வச்சுக்கிட்டா எப்படி? அவங்களும் என் அம்மா மாதிரி தானே. அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவங்க நினைக்கவே மாட்டாங்கக்கா. அனு, இப்போ உன்ன என்ன பண்ணாங்க சொல்லு? எதுக்கு நீ இவ்ளோ உணர்ச்சி வசப்படுற? என்னக்கா ஒரு நிமிஷத்துல பிரிச்சு பேசிட்டீங்க? நான் சும்மா வாய் வார்த்தைக்கெல்லாம் உங்களை அக்கான்னு கூப்பிடல. நிஜமாவே அக்காவா தான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு அவங்க குத்தி பேசும்போது எனக்கு வலிச்சது தெரியுமா? கடைசியில நீங்களும் என்ன வேறையா தான் நினைக்கிறீங்கல்ல. உங்களுக்கு எது நடந்தாலும் 4 வார்த்தை பேருக்கு சும்மா ஆறுதல் சொல்லிட்டு நான் விலகிடணும்ல. அனு, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. என்ன பேசுற? இல்லக்கா, உங்களை பத்தி யாராவது பேசினா என்னால சும்மா இருக்க முடியாது. அனு, இப்படி எல்லாத்துக்கும் எமோஷனல் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நாம எல்லாத்தையும் நல்லதாவே நினைப்போம், நல்லதே நடக்கும். இது பாரு, என்கிட்ட பேசின மாதிரி வேற யார்கிட்ட போய் பேசுறாத. இப்பதான் இந்த குடும்பமே சேர்ந்திருக்கு. இது இப்படியே கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம். அக்கா, நான் எப்படி கேட்டாலும் நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்ல போறது இல்ல. எப்பவாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. அதுக்குள்ள நானா கண்டுபிடிச்சிட்டேன், சம்பந்தப்பட்டவங்கள சும்மா விட மாட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.